இந்தியன் டீமோட கேப்டன்சி பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு சூரியகுமார் யாதவ் ஒரு குறுக்கு வழி யூஸ் பண்ணிருக்காரு. ஐபிஎல்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாவது ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். கரெக்ட் தான் குட்டி ப்ரோ. செப்டம்பர்ல நடக்க போற ஏசியன் கேம்ஸ் 30 மெம்பர்ஸ் ப்ரொஃபஷனல் ஸ்குவாட்ல ஸ்கையோட பேர் இல்ல தெரியுமா? சரி சீக்கிரமா விஷயத்துக்கு வா. ஸ்கையை பொறுத்த வரைக்கும் ஃபார்மும் இல்ல, ஃபிட்னஸும் சரியா இல்ல. இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாடின ஸ்கை 14 மேட்சஸ்ல வெறும் 210 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஆவரேஜும் கிட்டத்தட்ட 20 தான். ஆமா பிக் ப்ரோ, அப்பப்ப இன்ஜுரி வேற ஆகுதுல்ல. அதனால தான் இப்போ ஒரு பிஆர் செட் பண்ணிருக்காரு. அதாவது சோசியல் மீடியால தனக்கு எதிராக வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் போஸ்ட் எல்லாம் தடுத்து, அதாவது அவரோட ஃபிட்னஸ் பத்தியும் ஃபார்ம பத்தியும் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் தான் வெளியில கொண்டு வரணும்னு அவர் இந்த முடிவு பண்ணதா சொல்லப்படுது. என்ன கிரிக்கெட் பிளேயரும் சினிமா ஸ்டார்ஸ் மாதிரி இறங்கிட்டாங்க. ஃபேன்ஸ் மத்தியில இந்த விமர்சனம் இருக்கு குட்டி ப்ரோ. ஆனா அவர் பிசிசிஐ அதிகாரிகள், செலக்டர்ஸ், குறிப்பா நம்ம ஹெட் கோச் கௌதம் கம்பீர் இருக்காருல்ல, இவங்க கூட எல்லாம் கான்ஸ்டன்டா டச்ல இருக்காராம். சரிப்பா, ஒருவேளை ஸ்கைய தூக்கிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் கேப்டன் யாரு? செலக்டர்ஸ்குள்ளே 2 குரூப் இருக்கான். ஒரு குரூப் ஸ்கைக்கு இன்னும் வாய்ப்பு தரலாம் சொல்றாங்க. இன்னொரு குரூப் இல்ல வேற யாரனா புதுசா கேப்டனா போட்டுடலாம் சொல்றாங்களாம். அப்ப ஏசியன் கேம்ஸ் லிஸ்ட்ல ஸ்கை பேர் இல்லாததான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமா? ஆமா, ஃபியூச்சர் கேப்டன் தேடுறாங்களோன்னு அவர் பயந்துட்டாருல. சரி, அப்ப இந்தியாவோட நெக்ஸ்ட் T20 கேப்டன் யாரை நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க.